வணக்கம் சாய். வணக்கம். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சில பெரிய நடிகர்களே புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அவங்க படத்துல நடிப்பாங்க, அந்த படமும் சக்சஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த காலகட்டத்துல பெரிய நடிகர்கள் யாருமே ஒரு புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பே கொடுக்கறது இல்ல. அது ஏன்? அது ஒரு சில இடங்கள்ல எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய இயக்குனர் இருக்காரு, அந்த இயக்குனருக்கு ஒரு உதவி இயக்குனரோ இணை இயக்குனரோ இருக்காங்க. இந்த பெரிய இயக்குனரோட அந்த பெரிய நடிகர் நடிச்சிருக்காரு. அப்ப இந்த உதவி இயக்குனருடைய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு, இப்படி எப்படி பண்ணுவார் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட உதவி இயக்குனர் இணை இயக்குனருக்கு பெரிய நடிகர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த நிலையிலும் கொடுத்துருக்காங்க, அதுக்கெல்லாம் நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு புதிய ஒரு உதவியாளராக இருந்து புது இயக்குனராக மாறும்போது ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, பெரிய நடிகர் அப்படின்னாலே பெரிய வாணிபம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு பெரிய செட் இருக்கு, நடிகை இருக்காங்க, அவங்களை எப்படி இவங்க கையாளுவாங்கன்றதுலே பெரிய குழப்பங்கள் இருக்கு. இந்த மாதிரியான புதுமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து செட்டில் அது கையாள முடியாம போய் பெரிய நடிகர்களுடைய அவப்பெயரை இந்த இயக்குனர்கள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பிடிவாதமும் இருக்கு இயக்குனர்களுக்கு. நம்ம சொல்றதுதான் பெரிய நடிகர் கேட்கணும், அதனால நான் வைக்கிறது தான் காட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ பெரிய நடிகரே இயக்குனர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன நீங்க முதல் நிலை உதவியாளராக நீங்க நினைச்சுக்கோங்க, நான் சில கருத்துக்கள் சொல்றேன், உங்களுக்கு ஏற்புடையதா இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த புதுமுக இயக்குனர்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னா அவர் எடுத்துக்கணும் இல்ல, ஒரு நடிகர் சொல்றாரு. அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நடிகர் நம்ம மேல திணிக்கிறாரு இந்த காட்சியை, அவருக்கு ஏத்த மாதிரி கதையை வடிவமைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாதியில ஷூட்டிங் விட்டுட்டு போன இயக்குனர்கள்லாம் இருக்காங்க. பெரிய நடிகர்கள் செக்கு கொடுத்துட்டு திரும்ப அந்த செக்கை அந்த இயக்குனர்கள்லாம் அந்த பெரிய நடிகர்கிட்ட கொடுத்த கதைகள்லாம் இருக்கு. எனக்கு ஏத்த மாதிரி அவர் நடிக்கல, எனக்கு ஏத்த மாதிரி கதையில அவரு பங்காற்றல அப்படின்லாம் இருக்கு. அந்த அவமானத்தை குறைக்கிறதுக்கு தான் இப்ப யாரும் அது பண்றது இல்லை. நன்றி.